வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிக்கிறது. மாவட்ட செயலாளர்கள் உடனான ஆலோசனைக்கு பின் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. செய்யப்படும் என்ற கேள்விக்கு தேர்தல் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் நடைபெறாது என்பதால் புறக்கணிப்பதாக எடப்பாடி பழனிசாமி விளக்கம். பணபலம் படைபலத்துடன் பல்வேறு வன்முறைகள் கட்டவிழ்த்து விடப்படும் எனவும் குற்றச்சாட்டு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை தேமுதிகவும் புறக்கணிப்பதாக பிரேமலதா விஜயகாந்த் அறிவிப்பு. ஜனநாயக முறைப்படி இடைத்தேர்தல் நடைபெறாது என்பதால் புறக்கணிப்பதாக விளக்கம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் திமுக வேட்பாளராக கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் சந்திரகுமார் அறிவிப்பு. திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் அறிவித்தார். விடுபட்ட தேர்தல் வாக்குறுதிகள் விரைவில் நிறைவேற்றப்படும். கொளத்தூரில் பொங்கல் விழாவில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதி. இன்னைக்கு நிறைவேற்றக்கூடும். 1-2 இருக்கு, இல்லைன்னு சொல்லல, அதை மறுக்கல. நேற்றைக்கு கூட சட்டமன்றத்தில் நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். அந்த 1-2 கூடயும் விரைவில் அதையும் நிறைவேற்றுவோம். அதில் நாங்கள் பெரியார் குறித்து பேசியவர்கள் பற்றி பேசி அவர்களுக்கு நான் அடையாளம் காட்ட விரும்பவில்லை. சீமான் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மறைமுக சாடல். தந்தை பெரியாரே சொல்லியிருக்கிறார். ஈரோட்டு சிங்கம் பகுத்தறி புகழும் தந்தை பெரியார் அவர்கள் இன்னைக்கு யாரா பெரியாரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அப்படிப்பட்ட பெரியாரை பற்றி பேசக்கூடியவர்கள் எல்லாம், விமர்சனம் செய்து பேசக்கூடியவர்கள் எல்லாம் பேசி நான் அவங்களுக்கு அடையாளம் காட்ட விரும்பல. முந்தைய அதிமுக ஆட்சியில் அரங்கேறிய பொள்ளாச்சி சம்பவத்தில் முதலமைச்சர் சொன்னது உண்மை என சபாநாயகர் தீர்ப்பு. 12 நாட்களுக்கு பிறகுதான் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது என முதலமைச்சர் கூறியதே சரி என தீர்ப்பு வழங்கினார். ஒரு கையெழுத்தை வாங்கி ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணிருக்கு, அதான் உண்மையை தவிர அதுல வேற எந்த இதுவும் இல்லை. ஆகவே நீங்க என்னுடைய அறையில இதை இத்தோடு முடிச்சுக்கிடுங்கன்னு சொன்னனால அதையே தீர்ப்பாக வழங்குகிறேன். பொள்ளாச்சி சம்பவம் தொடர்பாக சபாநாயகர் சொன்னது உண்மையா? எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி விளக்கம். அவரு 2 நிமிஷம் வீடியோ கொடுக்கிறார், 2 நிமிடம் வீடியோ கிளிப்ஸ் கொடுக்கிறார். அப்படிப்பட்ட சபாநாயகர்கிட்ட என்ன பதில் வரும்? என்ன நடுநிலையோட அவர் அவை நடத்துறாரு? ஆளுங்கட்சிக்கு ஒரு நீதி, எதிர்கட்சிக்கு ஒரு நீதி. அதனாலதான் தேர்தலின் போது திமுக அறிவித்த 20 விழுக்காடு அறிவிப்புகளை நிறைவேற்றும் என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. நீட் தேர்வு தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கைவிரித்து விட்டதாகவும் விமர்சனம். சில அறிவிப்புகளை சுட்டிக்காட்டினேன். 565 அறிவிப்புகளில் முக்கியமான அறிவிப்பு கூட இதுவரை நீங்கள் நிறைவேற்றப்படவில்லை. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறைகளை தடுப்பதற்கான புதிய சட்ட திருத்தம் நிறைவேற்றம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேற்று தாக்கல் செய்த புதிய சட்ட திருத்தம் சட்டப்பேரவையில் நிறைவேறியது.
செய்யாத அளவுக்கு அவர்களுக்கு தண்டனைகள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த சட்ட திருத்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. எனவே இதை ஒருமனதாக நிறைவேற்றி தரும்படி கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவு கொள்ளப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரை அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரை அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. சட்டம் 28 மாவட்ட ஊரக உள்ளாட்சிகளுக்கு தனி அலுவலர் நியமிப்பதற்கான மசோதா சட்டப்பேரவையில் நிறைவேற்றம். அமைச்சர் ஐ. பெரியசாமி கொண்டு வந்த மசோதா விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு நிறைவேறியது. அடிப்படையில் எந்த விதமான இந்த அடிப்படை சட்டத்தில் எதுவும் இல்லை, தற்காலிகம். எப்பொழுதும் தேர்தல் நடத்த இந்த அரசு தயாராக இருக்கிறது. எனவே இந்த திருத்த சட்டத்தை, தனி அலுவலர் நியமன சட்டத்தை இந்த அவையில் நிறைவேற்றி தர திட்டமிட்டு தமிழக அரசின் உரையை வாசிக்காமல் மரபை மீறுகிறார் ஆளுநர் ஆர். என். ரவி. 3 ஆண்டு காலமாக அபத்தமான குறையை எல்லாம் கூறி உரையை வாசிக்காமல் விதிகளை ஆளுநர் மீறியுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தொடக்கத்தில் சட்டமன்றத்தில் ஆளுநர் உரையாற்றணும். அரசால தயாரித்து வழங்கப்படுகிற உரையை அப்படியே வாசிக்கணும் என்பதுதான் நடைமுறை மரபு. ஆனால் திட்டமிட்டு விதிமீறல் செய்வதில்தான் ஆளுநர் குறியாக இருக்கிறார். தமிழ்நாட்டு மாணவ மாணவிகள் என்னை அப்பா அப்பா என்று அழைக்கிறார்கள். சட்டப்பேரவையில் உணர்ச்சி வசப்பட்டு கண் கலங்கினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அதனாலதான் தமிழ்நாடு மாணவ மாணவிகள் என்ன அப்பா அப்பான்னு வாய் நிறைய அழைக்கும் போது அளவில்லா மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா இந்த பாச உணர்வு தான் முக்கியம். திமுக ஆட்சி அமைந்த போதே திராவிட மாடல் என சொன்னேன். ஆனால் திராவிட மாடல் என்றாலே சிலருக்கு வயிறு எரிகிறது. எல்லோருக்கும் எல்லாம் என்பதுதான் திராவிட மாடல் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விளக்கம். திராவிட மாடல் ஆட்சின்னு நான் சொன்னேன். திராவிட மாடல் சொன்னாலே சிலருக்கு வயிறு எரியுது. அரண்டவன் கண்ணுக்கு ரெண்டதெல்லாம் பேய்னு சொல்ற மாதிரி திராவிடம் என்ற சொல்லை பார்த்து சிலர் பயப்படுறாங்க. ஆளுநரை கண்டித்து கருப்பு சட்டை அணியும் துணிச்சல் அதிமுகவிற்கு இல்லை. அதிமுகவினர் கருப்பு சட்டை அணிய தார்மீக உரிமை இல்லை என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. மகிழ்ச்சி அடைஞ்சுக்கிட்டேன். கருப்பு சட்டை போட்டு விட்டு அது உங்க உரிமை, அதில் நான் தலையிட விரும்பல. என்னுடைய கேள்வி எல்லாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநில சட்டமன்றத்தை மதிக்காம ஒரு ஆளுநர் நடந்துக்கிறார். அவரை கண்டிச்சு கருப்பு சட்டை அணியும் துணிச்சல் உங்களுக்கே இல்லை. பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்ற வழக்குகளை விசாரிக்க 7 சிறப்பு நீதிமன்றம் அமைக்கப்படும். மாவட்டந்தோறும் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் குழு அமைக்கப்படும் எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. பாலியல் குற்ற வழக்குகளை விசாரிக்க மதுரை, திருநெல்வேலி, கோயம்புத்தூர், சேலம், திருச்சி, சென்னை மற்றும் சென்னையின் சுற்றுப்புற பகுதிகளில் 7 தனி சிறப்பு நீதிமன்றங்கள் புதுசாக அமைக்கப்படும். அடுத்த 2 ஆண்டுகளில் 1 லட்சம் வீட்டுமனை பட்டாக்கள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. ஏழை எளிய பட்டியலின மக்களுக்கு 2,67,637 மனைகள் தமிழகத்தில் விரைவில் புதிய ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் விரைவில் செயல்படுத்தப்படும். வழிகாட்டுதல்கள், விதிமுறைகள் இன்னும் வெளியாகவில்லை என சட்டப்பேரவையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவிப்பு. நடப்பாண்டின் முதல் தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டம் நிறைவு.
தேதியை குறிப்பிடாமல் ஒத்திவைத்தார் சபாநாயகர் அப்பாவு. முடிக்கூடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. பேரவை மீண்டும் கூடும் நாள் குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்படுகிறது. வணக்கம். நீட் தேர்வை மாநில அரசால் ரத்து செய்ய முடியாது என்று தற்போது தெரிவித்திருப்பது வாக்களித்த மக்களை ஏமாற்றும் செயல் என விஜய் விமர்சனம். நீட் ரத்து ரகசியம் தங்களுக்கு தெரியும் என்று பிரச்சாரம் செய்து தமிழக மக்களை திமுக ஏமாற்றி உள்ளதாகவும் விமர்சனம். எந்த பொய்யையும் சொல்லி தமிழக மக்களை ஏமாற்றி விடலாம் என்று கனவு காணும் தமிழக ஆட்சியாளர்களின் எண்ணம் இனிவரும் காலங்களில் ஈடேறப் போவதில்லை. நீட் விவகாரத்தில் திமுக அரசை கடுமையாக சாடி தாவேகா தலைவர் விஜய் எக்ஸ் தளத்தில் பதிவு. எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே எனும் வரிகள் தமிழக ஆட்சியாளர்களுக்கு பொருத்தம். எம்ஜிஆர் பாடலை சுட்டிக்காட்டி திமுக அரசை விமர்சித்தார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். தந்தை பெரியாரை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எந்த கட்டாயமும் இல்லை. பெரியாரின் புகழ் வெளிச்சத்தை அவதூறால் மறைக்க முடியாது எனவும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கருத்து. மாநில கட்சியாக அங்கீகாரம் கிடைத்ததற்கு திருமாவளவன் மற்றும் சீமானுக்கு என்னுடைய வாழ்த்துகள். யார் அந்த சார் என்ற கேள்விக்கு என்னை வம்பில் இழுத்து விடாதீர்கள் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பேட்டி. ஆனா சீமான் கட்சிக்கு அவங்க ஒதுக்கப்படல, கட்சிக்கு அங்கீகாரம் மட்டும் வழங்கியிருக்காங்க. அதை எப்படி காட்டுங்க? அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் அரசுக்கு அதிமுக மகளிர் அணி கண்டனம். சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகே அதிமுக மகளிர் அணியினர் ஒன்று கூடி ஆர்ப்பாட்டம். சென்னையில் காணும் பொங்கலை முன்னிட்டு பாதுகாப்பு பணியில் 16,000 போலீசார். மெரினா, பெசன்ட் நகர் கடற்கரைகளில் ட்ரோன் கேமராக்கள் மூலம் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்படும் என்றும் தகவல். மயிலாடுதுறை, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், புதுக்கோட்டை மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. வருகிற 14ஆம் தேதி தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். கும்பகோணம் மாநகராட்சி ஆணையர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கும்பகோணம் கோவில் குளங்கள் கால்வாய் ஆக்கிரமிப்புகளை அகற்ற பிறப்பித்த உத்தரவை அமல்படுத்த ஒத்துழைக்காததால் ஆணை. தனியார் நிறுவன ஊழியரை காரில் கடத்தி 20 லட்சம் ரூபாய் பறித்ததாக பதிவு செய்யப்பட்ட வழக்கு. சிறப்பு உதவி ஆய்வாளர் வருமான வரித்துறை அதிகாரிகளின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. தேனி அல்லி நகரில் நள்ளிரவில் காவல் நிலையத்திற்குள் புகுந்து போலீசாரின் ஏர்கன், செல்போன்கள் கொள்ளை. கொள்ளையர்களை பிடிக்கச் சென்ற காவலர்களை கல்லால் தாக்கியதால் பரபரப்பு. மதுரை அவனியாபுரம், அலங்காநல்லூர், பாலமேடு ஜல்லிக்கட்டு பணிகளுக்கான ஏற்பாடுகள் தீவிரம். வாடிவாசல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் உள்ளிட்ட பணிகள் 90 விழுக்காடு நிறைவடைந்துள்ளதாக தகவல்.
புதுச்சேரியை சேர்ந்த 5 வயது சிறுமிக்கு HMP வைரஸ் பாதிப்பு உறுதி. ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. நாட்டில் 3,58,00,000-க்கும் மேற்பட்ட ஏழை மக்களுக்கு வீடுகள் கட்டிக் கொடுக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு. வரும் காலங்களில் குடிசை வாசிகள் அனைவருக்கும் வீடு உறுதி என்றும் டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திட்டவட்டம். உத்தரப்பிரதேச மாநிலம் கன்னோஜ் ரயில் நிலைய கட்டிடப் பணியின் போது விபத்து. சிமெண்ட் தூண்கள் சாரம் சரிந்ததில் பலர் படுகாயமடைந்ததாக தகவல். சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் கட்டுமான பணியின் போது ஏற்பட்ட விபத்தில் 2 உயிரிழப்பு. இரும்பு குழாய்கள் சரிந்து விழுந்ததில் காயமடைந்த 10க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் மருத்துவமனையில் அனுமதி. மேற்குவங்க மாநிலம் மிதினாப்பூர் மருத்துவமனையில் மகப்பேறுக்காக அனுமதிக்கப்பட்ட பெண் தவறான சிகிச்சையால் உயிரிழந்ததாக புகார். போராட்டத்தில் ஈடுபட்ட உறவினர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத அளவு சரிந்ததன் காரணம் என்ன? மத்திய அரசு உரிய விளக்கம் அளிக்க வேண்டுமென காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி வலியுறுத்தல். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தி சரையு நதிக்கரையில் விமர்சையாக நடைபெற்ற மகா ஆரத்தி விழா. நூற்றுக்கணக்கான மக்கள் வழிபாடு. அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் 36,000 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல். 6,000 கிலோ எடையிலான போதைப் பொருளை தீயிட்டு எரித்த போலீசார்.